ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னா ஸ்லீவ் டிசைன் தான் டிசைன் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஒர்க் தான், ஆனால் உங்களுக்கு நீட்டாக கிராண்டாக தெரியும். கீழே சிம்பிளான ஒரு பார்டரும் மேலே புட்டாஸ் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு அவுட்லைன் நம்ம கொடுத்துக்கலாம். ஜரியில் 4 லைன்ஸ் நான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இப்போது இதுலேயும் நம்ம கேப் இல்லாமல் கண்டினியூஸாக ஒரு 4 லைன் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கேப் இருக்குது. இப்போ போடும் போதே கேப் இருக்க மாதிரி நான் போடுறேன். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா க்ளோஸாக நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க செயினுக்கு கீழே நம்ம குத்தினோம் அப்படின்னா அந்த நெருக்கமாக இருக்கிறது அழகாக இருக்கும். எம்ப்ராய்டரினாலே நல்லா நெருக்கமாக க்ளோஸாக போடுறப்ப தான் அழகாக இருக்கும். தனித்தனியாக கேப்பாக போட்டோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு லுக்காக இருக்காது. இப்போ ஃபுல்லாக மைக்ரோ கட் டியூப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கோல்டு கலர் எடுத்திருக்கோம். அப்புறம் குட்டி சைஸ் ஜமிக்கி கோல்டு கலர் எடுத்திருக்கோம். இப்போது சென்டரில் இருக்க டிசைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கு ஃபுல்லாக நான் சரியில் தான் ஒர்க் பண்ணுறேன். சரியில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த கர்தானா டியூப்ஸ் போடுறது ரொம்பவே அழகாக இருக்குது. இதுக்கு டயால்ஜி பிராண்டு சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டயால்ஜி பிராண்ட்லேயே கொஞ்சம் குட்டி சைஸ் இருக்கும் பார்த்திங்களா, மெலிசாக இருக்கும். அந்த த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது எப்படின்னா ஒரு 4 பீட்ஸாக நம்ம 4-5 பீட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு அந்த லைனை நம்ம டபுள் லைனாக வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, லீவ் ஸ்டிச் மாதிரி தான் மேலே போயிட்டு அகைன் அந்த பார்டர்லேருந்து திரும்ப இன்சர்ட் பண்ணுறோம். திரும்ப கீழே இருக்க லைனில் செயின் போட்டு லாக் செயின் போட்டு மேலே போய் திரும்ப லாக் செயின், அங்கேருந்து திரும்ப டியூப்பை இன்சர்ட் பண்ணிட்டு கீழே இருக்க லைனில் ஒரு செயின் ஒரு லாக் செயின் மேலே போயிட்டு ஒரு செயின் லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டியூப்ஸை கோர்த்து திரும்ப ஒர்க் பண்ணுறோம். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக அந்த பார்டர் லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். மேலே நம்ம ஏன் ஒன்ஸ் நம்ம மேலே போயிட்டு டியூப் எடுக்கிறோன்னா ஒரு மாதிரி எம்போஸ்ட் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஈவனாக தெரியும் பார்க்குறதுக்கு. நம்ம 2 சைடும் எடுத்தோம் அப்படின்னா அன்ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி எம்போஸ்ட் எஃபெக்ட்டும் கிடைக்காது நமக்கு. ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் கிராஸாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு லீவ் ஸ்டிச் மாதிரி தான், ஆனால் நம்ம டபுள் லேயராக நம்ம ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கனால அப்படி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நடுவில் இதை முடிச்சுட்டு திரும்ப நடுவில் லீவ் ஸ்டிச்சு ஜமிக்கி வச்சு டியூப் வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கரெக்டாக அந்த ஷேப் தெரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வீடியோ காட்டியிருக்கேன். அவ்வளோதான். 3 அப்புறம் 2 பீட்ஸ் போட்டு லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே இந்த சைடு ஹாஃபையும் முடிச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு அந்த கிராஸ் போதோ அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அந்த ஃபெதர் மாதிரியே இருக்கும் அழகாக. இப்போது அவுட்லைன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஜமிக்கி திரும்ப டியூபு. இப்போ இந்த கேப்புக்கு நடுவில் இருக்க கேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம டியூப் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஜமிக்கி அந்த டாப்பில் இருக்க மாதிரியும் அதுக்கப்புறம் டியூப் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம். அகைன் இதுவும் என்னென்னா ரிவர்ஸில் போய் ஒரு லாக் செயின் போட்டு அங்கேருந்து டியூபை ஃபஸ்ட்டு கொத்துக்கிறோம். அப்புறம் கோல்டு ஜமிக்கி அப்படியே மாட்டி கிராஸாக லீவ் ஸ்டிச் போடுற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம டூலிப் பிராண்டில் 24 நீடில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நல்லா மெலிசாக இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக லோட் ஆகும். இது மைக்ரோ சைஸில் இருக்கனால ரொம்ப குட்டியாக இருக்கும். இதை 13, 14 நீடிலலாம் அதிகமாக போகாது. நிறைய உள்ளுக்கு போகாமல் டைட்டாக பிடிச்சிக்கும். நமக்கு போடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மைக்ரோ கட் பீட் போடும்போது டியூப் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் லைட்டாக சிரமமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த கோல்டு கலர் சரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கோல்டு த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாண்டில் கலர் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல கோல்டே இருந்துச்சுன்னா தான் அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் ஃபுல் ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா அது சரியை வச்சு நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபுல்லாக
அந்த லீவ் ஸ்டிச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து 5ஓ 6ஓ பீட்ஸை வந்து கவுண்ட்டை பார்த்துட்டு நடுவில் ஒரு குட்டி கேப் தான், அதுவும் வந்து ஐ ஷேப்பில் இருக்க மாதிரி நம்ம பார்த்துட்டு 2 சைடுமே லீவ் ஷேப்க்கு அழகாக போட்டுடுறோம். ஃபுல்லாக வந்து ஜமிக்கி அந்த டாப்பில் வந்து ஜமிக்கி இருக்க மாதிரியும் டியூப்பு மிச்சம். திரும்ப ஒரு குட்டி லாக்கு, அகைன் பேக் சைட் போய் லாங்காக ஸ்டிச் போட்டு அங்கே ஒரு லாக் செயினு, திரும்ப வந்து டியூபு, கர்தானா. இதை வந்து நம்ம கோக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த டியூப்ஸை தான் வந்து கோத்துக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜமிக்கி எடுத்துகிட்டு அதில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஜமிக்கி ஃபஸ்ட்டு வர மாதிரி வந்துடும். 2 சைடும் முடிச்சுட்டு நடுவில் வந்து ஐ ஷேப்பில் வந்து சரியில் அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டேன். இப்போது சென்டரில் வந்துட்டு லாங்காக ஒரு செயின் மாதிரி லைட்டாக வளைச்ச மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா டாப்பில் ஒரு 2ஆம் நம்பர் பீடு கொடுத்துருக்கேன், பீடு கொடுத்து லாக் பண்ணியாச்சு. அகைன் 2 சைடும் பார்த்திங்கன்னா வெறும் செயின் லைன் மட்டும். எங்கிட்டும் அந்த சைடும் வந்து செயின் லைன் மட்டும் போட்டுக்கிறோம். லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது சென்டர் டிசைன் முடிச்சாச்சு. சைடில் நம்ம அப்படியே இதுக்கும் மைக்ரோ கட் டியூப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஒவ்வொரு டியூபுக்கும் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். ரொம்ப நெருக்கமாக போகணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் தள்ளி தள்ளி கூட போட்டுக்கலாம். அந்த ஷேப்க்கு கரெக்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். செயின் ஒரு குட்டி செயின், அதுக்குள்ளே வந்து ஒரே ஒரு டியூபு, அது மாதிரி அந்த ஷேப் ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த டாப்பில் அந்த ஃபினிஷ் பண்ணுற இடத்துல வந்து டியூப் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒன்றா தான் நான் செயின் போடுறேன். நம்ம கண்டினியூஸாக போடும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாக ஷேப் மாறும். அதனால் வந்து ஒன்றா சரி தானே யூஸ் பண்ணுறோம், பார்க்குறதுக்கும் அழகாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக லாஸ்ட்டு வரைக்கும் ஜமிக்கி லாஸ்ட்டாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இந்த சைடில் இன்னும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக அதே மாதிரி சிங்கிள் டியூப்பாக வந்து லோட் பண்ணணும். தள்ளி தள்ளி நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை ஒரு டியூப் போட்டு ஒரு செயின் ஸ்டிச், ஒரு டியூப் போட்டு ஒரு செயின் ஸ்டிச், இல்லை ஒரு டியூப் போட்டு 2 செயினு அந்த மாதிரி போட்டாலும் வந்து நம்மளோட ஐடியா தான். எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். அந்த ஒர்க் வந்து சிம்பிளாகவும் இருக்கணும், நமக்கு வந்து காஸ்ட்லியாகவும் தெரியணும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நல்லா நீட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த கர்தானா டியூப்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ஜதோசி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஜதோசி வந்து இதை கம்பேர் பண்ணும்போது ஜதோசி காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கட் டியூப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது. இந்த குட்டி குட்டியாக நம்ம வந்து போடுறப்போ கொஞ்சம் பொறுமை வேணும். ஆனால் வந்து ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்கும். கடைசியாக ஜமிக்கி வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக இதே மாதிரி தான் 2 சைடுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 லைன்ஸ் மட்டும் 5 கர்வ்ஸ் மட்டும் நான் வந்து டியூப் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து அந்த ஸ்லீவ் முடிய போதில்ல, அந்த இடத்துல வந்து ஒரு 3 கர்வ்ஸ்க்கு வந்து அப்படியே செயின்லேயே போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணி அடியில் வந்து கிளாத் வந்து ஏதாவது டேமேஜ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. எதுலையாவது மாட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே சரியை மாற்றிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 கர்வ்ஸ் வந்து கட் டியூப்ஸ் போடுறோம். இப்போ அப்படியே டேரெக்டாக சரியில் 2 லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒரு 3 கர்வுக்கு மட்டும் சரியில் கொடுத்தாச்சு. ஸ்லீவுமே சரி, உங்களுக்கு வந்து பேக்குமே வந்து பயங்கர பெரிய சைஸு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வந்து சிம்பிளாகவும் இருக்கணும், பார்க்குறதுக்கு ஹெவியான ஒர்க் மாதிரியும் இருக்கணும். இப்போது இப்படி கண்டினியூஸாக போடும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது சுத்தமாக. ஸோ இப்போ வந்து நான் க்ளூ வந்துட்டு அங்கங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். 2 சைடும் வந்துட்டு ஐ ஷேப்பு ஒட்டியிருக்கேன். இப்போது கனெக்ட் ஆகிற இடத்துல மட்டும்
ஸ்டோன் ஒட்டிட்டு மிச்ச இடத்துல வந்துட்டு 2ஆம் நம்பர் பஞ்ச் பீடு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரேம் இருக்க ஸ்டோன்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணணும். அதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஸ்டோன் விழுந்துடும். கரெக்டான அளவு வச்சு ஒட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாலுமே. இப்போது நான் அங்கங்கே புட்டாஸ் போட்டிருக்கிறதுக்கு ப்ளஸ்ஸாக வந்துட்டு அப்படியே க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நீளமாக வச்சுட்டு இப்போது 4 சைடும் வந்து ஐ ஷேப்பில் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ப்ளஸ் மாதிரி இந்த சைடு. இப்போ இதுக்கு வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து காயிட்டோம். திரும்ப பார்டரில் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்டரை முடிச்சிடலாம். க்ளூ அப்ளை பண்ணும்போது அங்கங்கே வந்து கொஞ்சம் பிசுறு மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து விட்டுறணும். இப்போது இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பெரிய பீடு, சுகர் பீடு, ஜமிக்கி அப்படின்னு ரிவர்ஸில் எடுத்துகிட்டு மேலேருந்து கீழே லாக் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்டோன் ஒட்டியிருக்கிறத சுற்றி நம்ம வந்து 2ஆம் நம்பர் பஞ்ச் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே சரி தான் நாம் யூஸ் பண்ணியிருக்கிறது. சும்மா இதுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்லாம் கொடுக்க தேவையில்ல. கொஞ்சம் மொட்டையாகவே போட்டோம்னா அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ப் எதுவும் கொடுக்கல. இப்போ இங்கே பெரிய பீடு, 2ஆம் நம்பர் பீடு, சுகர் பீடு, ஜமிக்கி. இப்போ மேலேருந்து செயின் எடுக்கிறோம். அந்த டியூபுக்கிட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லாக் செயின் போட்டு நாட் போட்டுக்கணும். இப்போ இங்கே இதை சுற்றி 2ஆம் நம்பர் பீடு. எந்த ஷார்ப்பும் வேண்டாம். அப்படியே மொட்டையாக நம்ம அதை சுற்றி எப்படி வருமோ அது மாதிரி போட்டு நாட் போட்டுக்கோங்க. ஜமிக்கி, சுகர் பீடு, பெரிய பீடு லாக் பண்ணியாச்சு. அந்த கர்வ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுக்கிறோம். கனெக்ட் ஆகிற இடம் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டிக்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் சரியில் ஒர்க் பண்ணுறப்போ நமக்கு சுத்தமாக டிஃப்ரெண்ட்டே தெரியாது. நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே உள்ளுக்கு வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வந்து பார்டரை முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம புட்டாஸ்க்கு வந்து 4 சைடும் அதே மாதிரி பெரிய பீடு, சுகர் பீடு, ஜமிக்கி வச்சு ஒரு லாக்கு. அதுக்கப்புறம் நாட்டு, ஒரு லாக்கு நாட்டு. ஏன்னா நம்ம வந்து அந்த பீடை கொண்டு போயிட்டு ஒரு செயின் போடுவோமா, அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாக் போடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். போயிட்டு ஒரு செயின் போட்டுட்டு நாட் போடணும். இதே மாதிரி தான் 4 சைடும் வந்துட்டு நம்ம போட்டுக்கிறோம். சிம்பிள் புட்டாஸ் தான், ஆனால் வந்து உங்களுக்கு கிராண்டாகவும் தெரியும். ப்ளவுஸு ரொம்பவே அழகான கலர். இது ஃபுல்லாகவே புட்டாஸ் அங்கங்கே வந்து ப்ளஸ்ஸாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. எல்லாத்துக்கும் க்ளூ வந்து ப்ளஸ் ஷேப்பில் நல்லா நீளமாக ஒட்டிட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து வரும். பாய். தேங்க்யூ. பாய்.